ஹலோ, வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல எண்ணெய் ஊற்றிப்போம். நல்லெண்ணெய் ஊற்றுறாங்க. இதில் கொஞ்சம் கடுகு போடலாம். கொஞ்சம் சீரகம் போடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போடலாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா போடலாங்க. வெங்காயம் போடலாம். கொஞ்சம் உப்பு போடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி போட்டுப்போம். பாருங்கள், இவ்வளோ தான் இஞ்சி போட்டேன். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்குங்க. இது கரம் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், பாருங்கள் எவ்வளோ மிளகாத்தூள். காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக ஒன்று போடுறேன். தக்காளி அரைச்சிட்டு ஊற்றலாம். இது சிம்பிளான டிஷ் தாங்க. சும்மா கொஞ்சம் கரைசல் மாதிரி தான் பண்ணுறேன். முட்டை போட்டு பாருங்கள். இப்போ முட்டை போட போகிறேன். கொஞ்சம் அந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் அப்படி போட்டு வைங்க. அப்படியே மசாலா பிடிச்சிக்கணும் அதில். சும்மா கொஞ்சமாக ஒரு பாதி பீசி எலுமிச்சம் சாறு போடணும். இப்போ முட்டையை வந்து மெதுவாக திருப்பிக்கிறோம். அப்புறம் கொத்தமல்லி புதினா போடுறேங்க. நல்லா நைஸாக நறுக்கி போடுங்க. பாருங்கள், முட்டை மசாலா பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம், ரசம் சாப்பாடுக்கு சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல ருசியாக இருக்குங்க. லைட்டாக தொட்டுக்கிறதுக்கு சிம்பிளான டிஷ் இது. இப்போ உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.